இதுல கிருஷ்ண வரதராஜன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்க. ஓகே, மாடர்ன் எரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, டச் பண்ணுங்க. தர்மபுரின்னு ஒரு இடத்துல இருக்கு பாருங்க, டச் பண்ணுங்க. வெரி குட். இந்த 3 எஃபர்ட்ல இந்த கிருஷ்ண வரதராஜன் தொடும்போது எனர்ஜி உள்ள இருந்துச்சு, ஆனா வெளியில வரல. மாடர்ன் எராவை தொடும்போது எனர்ஜி இருந்துச்சு, ஆனா அது எக்ஸ்போஸ் ஆகல. ஆனா கொஞ்சம் ஜம்ப் பண்ணி அட்டெம்ப்ட் பண்ண வேண்டிய ஒரு முயற்சி செய்யும் போது அவங்களோட எனர்ஜி முழுமையா வெளிப்பட்டதுன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு சின்ன கோலுக்காக வேலை பார்த்தீங்கன்னா உங்க எனர்ஜி வெளியில வராது. யாரு பெரிய கோலுக்காக வேலை பார்க்கறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க எஃபிஷியன்சி வெளியில வரும். அப்ப பாருங்க, கிருஷ்ண வரதராஜன்ங்கிறத டச் பண்றது என்னன்னா, நான் ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரி. நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னது? மாடர்ன் எராவை தொடுறது மாதிரி. அந்த தர்மபுரியை தொடுறது என்னது? நான் தான் நம்பர் 1 வரணும், நான் தான் டாப்பரா இருக்கணும். உங்க கோலை பெருசா வச்சா அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற திறமையெல்லாம் வெளியில வரும். நீங்க கோலே சின்னதா வச்சுட்டீங்கன்னா திறமை என்ன ஆகாது? வெளியிலேயே வராது.